மினாக்ஸ்டில் நான் எத்தனையோ தாட்டியை சொல்லிட்டேன். மினாக்ஸ்டில் அப்படின்றது ஒரு ஓவர் த கவுண்டர் ட்ரக் மாதிரி அதை ட்ரீட் பண்ணக்கூடாது. டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணி மட்டும்தான் அந்த ட்ரக் யூஸ் பண்ணும் அப்படின்னு மாதிரி சொல்லியாச்சு. பட் அப்பயுமே நீங்க கேட்கறது கிடையாது. ரீசெண்ட் டைம்ஸ்ல நிறைய பேர் என்ன வந்து ரீச் பண்றீங்க, ப்ரோ நான் மினாக்ஸ்டில் யூஸ் பண்ணதுனால எனக்கு ஹேர் க்ரோத் இருக்கு, நான் கண்டினியூ பண்ணி யூஸ் பண்ணலாமா, லைஃப் லாங்கா யூஸ் பண்ணலாமா, இதனால ஏதாவது சைட் எஃபெக்ட்ஸ் இருக்கா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்கீங்க. சில பேர் வந்து ப்ரோ என்னோட ஹாஸ்பிட்டலில் சொல்லிட்டாங்க லைஃப் டைமா மட்டும் தான் யூஸ் பண்ணுமாமே, இல்லைன்னா வந்து முடியே வளராதாமே, அந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் வந்து இந்த ஒரு பர்டிகுலர் வீடியோல வந்து நம்ம ஆன்சர் பண்ண போறோம். லாங் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. இந்த மாதிரி லாங் வீடியோஸ் வரணும்னா கண்டிப்பா இதோட வியூவிங்கை பொறுத்து, எவ்வளவு பேர் லைக் பண்றீங்களோ பொறுத்து அதுக்கேற்றப்பல நான் கண்டினியூ பண்ணுவேன். ஸோ கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க. இந்த சேனலை ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பாக்குறீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோ லைக் பண்ண மறந்துடாதீங்க. பெர்ஃபெக்ட். மினாக்ஸ்டில் என்ன அப்படின்னு ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். மினாக்ஸ்டில் அப்படின்றது ஒரு ஹைப்பர் டென்ஷனுக்கு கண்டுபிடிச்ச ஒரு மெடிசனுங்க. இது என்ன செய்யும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட பிளட் வெசல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் விரிவடைய வச்சுட்டு வாசோடைலேஷன் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. அந்த வாசோடைலேஷன் பண்ணிட்டு பிளட் வெசல்ஸ்ல அதிகமா பிளட் சப்ளை வந்து அனுப்பும். சோ இதனால என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹைப்பர் டென்ஷன் இருக்க மக்களுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா பிரஷர் கம்மியா இருந்துச்சு. பட் அதே சமயம் இந்த மருந்து எப்ப யூஸ் பண்றாங்களோ அவங்க எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா உடம்பு ஃபுல்லா முடி நிறைய வளருது அப்படின்ற மாதிரி பார்த்தாங்க. அதுதான் இதோட சைடு எஃபெக்ட். இந்த சைடு எஃபெக்ட்டை நமக்கு எப்படி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்ததுதான் வந்து பாத்தீங்கன்னா மினாக்ஸ்டில் வந்து ஹேர் லாஸுக்கு உண்டான மெடிசனா கன்வெர்ட் ஆச்சு. ஸோ இதுதான் லாங் ஸ்டோரி ஷார்ட். இன்ஃபேக்ட் இனிஷியலா வந்து பாத்தீங்கன்னா ஓரல் மினாக்ஸ்டில் தான் வந்து ரொம்ப ஃபேமஸா இருந்துச்சு. மினாக்ஸ்டில் அப்படின்றது ஓரல் மினாக்ஸ்டில், டாபிக்கல், ஃபோம் அப்படின்ற மாதிரி நிறைய டைப்ஸ்ல இருக்கு. ஓரல் மினாக்ஸ்டில் தான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து வந்துச்சு. அந்த ஓரல் மினாக்ஸ்டில் வந்து பாத்தீங்கன்னா சில சைடு எஃபெக்ட்ஸ் இருந்துச்சு. ஆனா அந்த சைடு எஃபெக்ட்ஸை தாண்டி வரணும் அப்படின்றதுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா டாபிக்கல் மினாக்ஸ்டில் கண்டுபிடிச்சாங்க. பட் இப்பயுமே நிறைய கிளினிக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா வந்து ஓரல் மினாக்ஸ்டில் ப்ரிஃபர் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அதுல ஒரு 3 முக்கியமான பெரிய சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கு. அந்த சைடு எஃபெக்ட்ஸ் என்னென்ன அப்படின்ற மாதிரி பார்த்துடலாம். டாபிக்கல் மினாக்ஸ்டிலுக்கு சைடு எஃபெக்ட்ஸ் இல்லையா ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கும் சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கு. ஓகே, அதை பத்தி நம்ம நிறைய ஏற்கனவே பேசியிருக்கோம். கண்டிப்பா இந்த சேனலை ஃபாலோ பண்ணிட்டு நீங்க பின்னாடி போய் பார்க்கறப்ப வந்து எக்கச்சக்க வீடியோஸ் மினாக்ஸ்டில் பத்தி நம்ம பேசிருக்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கமிங் பேக் டு த ஓரல் மினாக்ஸ்டில் ஒரு 3 ரொம்ப முக்கியமான ஒரு சைடு எஃபெக்ட்ஸ். ஃபர்ஸ்ட் சூடோ ஆக்ரோமெகலி அப்படின்னு மாதிரி சொல்லுவாங்க. ஒண்ணுமே இல்ல, அந்த ஐப்படம் விற்கிற மாதிரி மாறுறது. இது ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு வீடியோல இருந்து பிக் பண்ண ஒரு ஸ்கிரீன்ஷாட் தான் அது. சரிங்களா? இது வெளிநாட்டுல மட்டும் நடக்கல. நம்மளோட சப்ஸ்கிரைபரே ஒருத்தர் வந்து இது வந்து அஃபெக்ட் இருக்காரு. இத்தனைக்கும் ஒரு ஓரல் மினாக்ஸ்டில் நடக்கல, டாபிக்கல் மினாக்ஸ்டில் எடுத்து மூஞ்சி ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா ஐப்படம் விற்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த கிளினிக்ல கேட்டப்ப வந்து இது ரொம்ப நார்மல் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நான் தான் உடனே வந்து பக்கத்துல இருக்க ஹாஸ்பிட்டல் போய் மீட் பண்ணுங்க அப்படின்னு மாதிரி சொல்லி அந்த ஹாஸ்பிட்டல் கன்சல்ட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த ஆக்ரோமெகலி அப்படின்ற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணி அதுக்குண்டான ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்து சில வீக்ஸ்ல வந்து அவருக்கு வந்து சரியா போயிடுச்சு. பட் எண்ட் ஆஃப் த டே டாபிக்கல் மினாக்ஸ்டிலுக்கும் இந்த மாதிரி சைடு எஃபெக்ட்ஸ் வருது அப்படின்னு தான் சொல்ல வரேன். ஓரல் மினாக்ஸ்டில் வரதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி. என்னதான் இந்த மாதிரி ஒரு சைடு எஃபெக்ட்ஸ் இருந்தாலும் எல்லாருக்குமே கண்டிப்பா இந்த சைடு எஃபெக்ட்ஸ் வரணும்ன்றது அவசியம் கிடையாது. ஓகே, சில பேருக்கு வரலாம், சில பேருக்கு வராமலே இருக்கலாம். இது நீங்க அந்த ட்ரக்குக்கு எப்படி ரெஸ்பாண்ட் பண்றீங்களோ அதை பொறுத்து தான் இருக்கும். மெயினா பாத்தீங்கன்னா ஆக்ரோமெகலி வந்து ஒரு இன்சுலின் லைக் growth ஃபேக்டர்ஸ் இல்ல வந்து growth ஃபேக்டர்ஸ் அந்த ஹார்மோன்னால வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஜாஸ்தியா ஆயிருக்கு அப்படின்ற பட்சத்துல அங்கங்க அது வந்து வீங்கும். சரிங்களா? பட் இந்த மாதிரி மினாக்ஸ்டில் கண்டிஷன்ல வாசோடைலேஷன் நடக்கிறதுனால இப்படி நடக்குது அப்படின்னு மாதிரி சொல்றாங்க. ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்றப்ப நம்ம ஹார்மோனல் ஸ்டடிஸ்லாம் எடுத்துட்டு ஆக்ரோமெகலி அது எதுக்கு வந்திருக்கு அப்படின்னு பார்த்துட்டு அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணாதான் சூடோ ஆக்ரோமெகலி போகும். ஸோ யூ ஹேவ் டு பி ரியலி கேர்ஃபுல். அதனால தான் நான் எப்பயுமே சொல்றேன், ப்ரிவென்ஷன் பிஃபோர் கியூர். ஒரு விஷயம் வரும் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சுன்னா அது எப்படி வராம வர வைக்கிறது அப்படின்னு மாதிரி பார்க்கணும். இல்ல அது கண்டிப்பா வரும் தெரிஞ்சா அதை ஃபுல்லா அவாய்ட் பண்ணி போயிடணும். அந்த விஷயம் நம்ம ஃபாலோ பண்ணாதனால தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் நடக்குது. நிறைய டாக்டர்ஸ் கிளியர் கட்டா சொல்லிடுவாங்க, ஜெனியூனா இருக்க டெர்மட்ஸ்லாம் வந்து மினாக்ஸ்டில்னால என்னெல்லாம் சைடு எஃபெக்ட்ஸ் வரும், எப்ப நீங்க ஸ்டார்ட் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணணும், எப்ப விடணும் அப்படின்ற மாதிரி கிளியர் கட்டா சொல்லுவாங்க. பட் நீங்க தான் பேருக்கு ஒரு காஸ்மெட்டாலஜிஸ்ட், சில பேர் வந்து டாக்டரா கூட இருக்க மாட்டாங்க, வெறும் ஃபெலோஷிப் மட்டும் தான் பண்ணுவாங்க. ட்ரைகாலஜிஸ்ட்னு சொல்லிக்கிறாங்க, டாக்டர்னு சொல்லிக்கிறாங்க, காஸ்மெட்டாலஜிஸ்ட் சொல்றாங்க. அவங்கள ஆக்சுவலா போய் ரிவ்யூ பண்ணி பாத்தீங்கன்னா அவங்க ஒரு இன்ஜினியரிங் டிகிரி முடிச்சிருக்காங்க, இல்ல நர்ஸ் டிகிரியோ இல்ல வேற ஏதாவது டிகிரி பண்ணிருக்காங்க, which is not related to hair at all. So அந்த மாதிரி டாக்டர்ஸ் நீங்க பாக்குறப்ப கண்டிப்பா இந்த சூடோ ஆக்ரோமெகலி வரலாம். அஃப்கோர்ஸ் சூடோ டாக்டர்ஸ் பார்த்தா சூடோ ஆக்ரோமெகலி வரதானே செய்யும் இல்லையா? ஓகே, நம்பர் 2 பார்த்தீங்கன்னா எடிமா அப்படின்றதும் வந்து ஒரு சைடு எஃபெக்ட். இது வந்து முக்கியமாக என்ன சொல்லுவாங்கன்னா எங்கேயாச்சும் ஃப்ளூயிட் ட்ராப் ஆயிடுச்சுன்னா எடிமா வந்து வரும் அப்படின்னு மாதிரி சொல்லுவாங்க. லெட்ஸ் சே கால் வீங்கிறது, நம்ம யானை கால்னு சில டைம்லாம் சொல்லுவோம்ல, யானை காலோ கையிலையோ, அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து சோடியம் இல்லை வந்து வாட்டர் அதெல்லாம் வந்து அது ரொம்ப ரீட்டைன் ஆகிறதுனால வந்து இந்த மாதிரி சைடு எஃபெக்ட்ஸ்லாம் வருது. வாசோடைலேஷனால தான் வந்து சோடியம் வாட்டர்லாம் வந்து ரீட்டைன் ஆகுது. ஸோ அப்படின்றப்ப நம்ம அந்த கேபிலரி ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகுது. அந்த கேபிலரி ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகிறதுனால அந்த பார்ட்ஸ்லாம் வீங்குது. இது மோஸ்ட்லி ஓரல் மினாக்ஸ்டிலுக்கு தான். டாபிக்கல் மினாக்ஸ்டிலுக்கு நான் அப்படி பார்த்தது கிடையாது.
கிடையாது, கால் வீங்கிறதோ கை வீங்கிறதோ பார்த்தது கிடையாது. பட் ஓரல் மினாக்சிலுக்கு இது இருக்கு. ஸோ அகைன் இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் வருது, நீங்க ஓரல் மினாக்சில் உங்க டாக்டர் எடுக்க சொல்லிட்டாங்க, எடுக்கிறப்ப இந்த மாதிரி ஏதோ ஒரு சிம்டம்ஸ் தெரியுதுன்னா உடனே போய் அந்த டாக்டரை போய் மீட் பண்ணிருங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், இது வந்து என்னோட லிஸ்ட்ல இருக்கிறது தான். இதுக்கு மேல நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கு. நான் நிறைய விஷயங்கள் சொல்லி உங்களை பயப்படுத்த விரும்பல. பேசிக்கலாக ஒரு அவேர்னஸ் கொடுக்கும் தான் நினைக்கிறேன். அவேர்னஸ்லையுமே என்ன சொல்ல நினைக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து டாக்டர்ஸை கன்சல்ட் பண்ணாமல் நீங்கள் எடுக்கக்கூடாது அப்படின்றதான். அது எந்த டாக்டராக வேணா இருக்கலாம். உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க டர்மட்டாக இருக்கலாம், சென்னையில் இருக்க டர்மட்டாக இருக்கலாம், கோயம்புத்தூர்ல இருக்க டர்மட்டாக இருக்கலாம், யாராக வேணா இருக்கலாம். பட் ஒரு கரெக்டான டர்மட்டை போகிறப்ப கண்டிப்பாக இது வந்து அவங்க வந்து எல்லாமே சொல்லுவாங்க. ஓகே, லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹைப்போ டென்ஷன் அப்படின்னு மாதிரி சொல்லுவாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மினாக்ஸ்ல வந்து ஒரு ஹைப்பர் டென்ஷன் ட்ரக். யாருக்கெல்லாம் பிபி ஜாஸ்தியாக இருக்கும் அந்த பிபியை குறைக்கிறதுக்காக மினாக்ஸ்ல எடுக்க ஆரம்பிச்சாங்க இல்லையா. பட் இப்போ உங்களுக்கு ஏற்கனவே லோ ப்ரெஷர் இருக்குன்னு வச்சுங்களேன், அப்போ நீங்கள் மினாக்சில் கன்சியூம் பண்ணுறப்ப உங்களோட பிளட் ப்ரெஷர் வந்து இன்னும் கம்மியாகும், ஹைப்போ டென்ஷன் ஆகும். ஓகே, ஸோ இதுவுமே ஒரு பெரிய ப்ராப்ளம். இதனால பெரிய இம்பாக்ட்ஸ் கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. எஸ்பெஷலி நீங்க வேற ஏதாச்சும் மெடிகேஷன் சாப்பிட்டு இருக்கீங்கன்னு வச்சுங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஹைப்பர் டென்ஷனாவே இருக்கீங்க, அதுக்குண்டான மெடிசன் எடுத்துட்டு இருக்கீங்க, அதனால பிபி லெவல்ஸ் கம்மியா இருக்கு, பிளஸ் மினாக்சில் எடுக்கிறீங்க அப்படின்னா இது ஒரு காம்பவுண்டிங் எஃபெக்டா இன்னுமே பெருசா பாதிக்கும். ஸோ தயவு செஞ்சு மினாக்சில் எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்க இந்த மாதிரி பிபி லெவல்ஸ்லாம் கரெக்டா இருக்கா, ஜாஸ்தியா இருக்கா, கம்மியா இருக்கா, ஹைப்பர் டென்ஷன் இருக்கா, ஹைப்போ டென்ஷன் இருக்கா, இது எல்லாமே அனலைஸ் பண்ணிட்டு நீங்க மினாக்சில் எடுக்கிறது கரெக்டா வரும். நிறைய பேர் ஏற்கனவே வந்து பால்பிட்டேஷன், ஹெட்ஏக் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ரைஸ் பண்ணிட்டாங்க. பட் ஹைப்போ டென்ஷன் அப்படின்றதும் நிறைய பேசப்படாத ஒரு சைடு எஃபெக்ட். இன்னொரு லைவ்ல நான் பார்க்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா ஆர்த்தோஸ்டாட்டிக் ஹைப்பர் டென்ஷன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நார்மலாக நம்ம பாடியில் வந்து பார்த்தீங்கன்னா பிளட் ப்ரெஷர்லாம் வந்து தானாகவே ரெகுலேட் பண்ணிக்கிற ஒரு கேப்பபிலிட்டி இருக்கு. பட் இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபியரன்ஸ் நடக்குது, ட்ரக் மூலமாக நடக்குது அப்படின்ற பட்சத்தில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க எந்திரிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிளட் ப்ரெஷர் அதிகமாகணும் இல்லையா, அப்பதான் அந்த ஆக்டிவிட்டி வந்து சப்போர்ட் பண்ணும். பட் நீங்க படுத்துட்டு இருக்க அதே பிளட் ப்ரெஷர்ல நீங்க எந்திரிச்சு நின்னீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்க தடுமாறலாம், உங்க ஸ்டெபிலிட்டி இல்லாமல் போகலாம். அந்த விஷயங்கள் மினாக்சில் யூசேஜ்னால நடக்குது, எஸ்பெஷலி ஓரல் மினாக்சில்னால நடக்குது அப்படின்னு மாதிரி சொல்றாங்க. ஸோ ஹைப்போ டென்ஷன் அப்படின்றதும் ஒரு பெரிய ஒரு இஷ்யூ, எஸ்பெஷலி ஆர்த்தோஸ்டாட்டிக் ஹைப்பர் இல்லை ஹைப்போ டென்ஷன் இந்த மாதிரி விஷயங்களுமே நடக்குது. இதுமே ப்ராப்ளமா நிறைய பேர் சொல்றாங்க. ஸோ தயவு செஞ்சு மினாக்சில் அப்படின்ற ஒரு ட்ரக் எடுக்கிறதுக்கு முன்னாடி கன்சல்ட் பண்ணிட்டு எடுங்க. ஐ ஹோப் திஸ் வீடியோ இஸ் யூஸ்ஃபுல். கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இனிமேட்டு நிறைய லாங் வீடியோஸ் போடுங்க ப்ரோ அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதையுமே வந்து கீழே சொல்லுங்க. மீதி வந்து நான் எங்க ஹெச்டி பண்ணேன், எனக்கு எப்படி ரிசல்ட்ஸ் வந்துச்சு அப்படின்றது எல்லாமே நான் ஷேர் பண்றேன். ஏற்கனவே சில லைவ்ஸ்ல ஷேர் பண்ணியிருக்கேன், சில வீடியோஸுமே போட்டிருக்கேன். பட் இப்போ நான் பண்றதா இருந்தால் எங்க ப்ரோ போடணும் ஹெச்டி, நல்ல டெர்மட்டாலஜிஸ்ட் எங்க இருக்காங்க, நான் இந்த ஊர், எனக்கு யாரும் எந்தாச்சும் டாக்டர் வந்து சஜஸ்ட் பண்ண முடியுமா அப்படிலாம் கேட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ரெஃபரன்ஸஸ் வச்சு கண்டிப்பா நான் வந்து ஷேர் பண்றேன். அதுக்கு நீங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணணும், இல்லை இன்ஸ்டா ஐடியுமே நான் கொடுக்குறேன். அந்த இன்ஸ்டா ஐடியில் நீங்கள் நான் ரீச் பண்ணுறப்ப கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்ச நல்ல இன்ஃபர்மேஷனை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஓகே, அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். அன்டில் தென் டாடா, டேக் கேர், பாய்.